அது எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வேணா மாறலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு அது மாறாது. நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு கொஞ்ச நாள் அதிகமாகும், கொஞ்ச நாள் கம்மியாகும், கொஞ்ச நாள் சுத்தமாக இருக்காது, கொஞ்ச நாள் அறகுறையாக வந்து நிற்கும். ஏதோ ஒரு அன்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா அன்னைக்கு ஜெபம் என்ன, வேதவாசிப்பு என்ன, அப்படியா இப்படியான்னு சொல்லி ஃபாஸ்டிங்கை போட்டு என்ன செய்வோம், அன்பை வெளிப்படுத்துவோம் ஆண்டவர்கிட்ட. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டுமே, வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு நாள் ஜெபிக்கலன்னா என்ன, அப்படி தானே? இன்னைக்கு ஒரு நாள் பைபிள் வாசிக்கலாம் என்ன, ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார். அவர் அன்பான தேவன். அதனால் என்ன செய்ய மாட்டார், கோச்சிக்க மாட்டார். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாள் ஜெபத்துக்கு லீவு, நான் நைட்டு வந்து என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், நைட்டு வந்து பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருவோம், அன்பு அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு, நம்ம எத்தனை தப்பு செஞ்சாலும், எத்தனை பாவம் செஞ்சாலும், எத்தனை தான் ஆண்டவரை நம்ம குறை சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான அன்பு நம்ம என்ன தகுதியில் இருக்கிறோம், நம்மளுடைய அந்தஸ்து என்ன, நம்மகிட்ட பணம் இருக்குதா, பொருள் இருக்குதா, நம்மகிட்ட என்ன இருக்குது, உன் தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்து ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அன்பு காட்ட மாட்டார். ஸ்டேட்டஸை வச்சு, நம்மளோட தகுதியை வச்சு, நம்ம எவ்வளோ கேப்பபிலிட்டி, நம்ம எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படிப்பட்டதான அன்பு அது மாயையான அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, நம்மளோட தகுதியை பார்த்தோ நம்மகிட்ட இருக்கிற பொருளை பார்த்தோ வரதில்ல. அது தகுதிக்கு மீறின அன்பு. தகுதியே இல்லாத நம்மளை தகுதிப்படுத்தி அழைத்து அறிந்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதித்து. அப்படிப்பட்டதான உன்னத அன்பு தான் தேவனுடைய அன்பா இருக்கு. ஆமா, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால அவனை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கி விடுற அன்பல்ல. அது தப்பு பண்ணாலும் நம்மளை கடிந்து கொண்டாலும் திரும்ப என்ன செய்வார், ஓடி வந்து அணைச்சி கொள்வார்.